கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ரசிக்க ரசிக்க இணைக்கும் தீஞ்சுவையினை தீண்ட கூசுகிறார்.
கட்டழகே வருமையா எனக்கு எனக்கு கட்டி ஒரே ஒரு மொத்தம் அப்படியே கண்ணழகை கண்டால் அந்த கல் கூட கரியும். அரகர மகாதேவா. பெண்ணா என்ன பண்ணுவேன்? சம்போ மகாதேவா. அரகர மகாதேவா. பணம் வேணாம் எங்களுக்கு, காசு வேணாம், பிரிஞ்சு லோன். மகளை கூட்டுறோம் இருந்தாலும் இந்த பாட்டுகளை பார்ப்பதற்காகவே
நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம் தெரியுமா? என்ன அழகோடு வந்திருக்கிறோம் தெரியுமா? மச்சான் போடு எடுத்து கொண்ட போட்டு கொண்டையில பூ முடிச்சு பாத்தி பூத்தி இருக்கும் மஞ்சள் முகம் துளிப்பு காட்டுதையா. இந்த பாத்தி பண்ண பார்த்து பார்த்து கண்ணு அடிக்குதையா. ரெண்டு பேர் வாங்கல மாமா என்னங்க காலை புடிச்சு பார்த்தா கண்ணிமா தாக்குது பொம்பளை கால் இல்லை. என்னடா காலு? பார்த்தா ஆம்பளை கால் மாதிரிக்குது, கல்லு மாதிரிக்குது. அப்படியே பூ மாதிரி இருக்கும். நாங்க ஆண்பளைதான், ஆனா பெண்ணாக ஒரு மாதிரி வந்து. சரி சரிங்க, சரி சரிங்க. உனக்கு என்ன வேணுமோ அது எங்க கிட்ட வாங்கி. சரி ஒண்ணு இல்ல, ஒரு கோட்டர் வாங்கி கொடுக்குற, சரி பண்ணி விட்டுறேன். ரெண்டு ஒரு நாள்ல யார ரெடி பண்ணி விடுற? அவரதான் இந்த மச்சான் ரெடி பண்ணி விடுற. ரெடி பண்ணி விடுற கண்டிப்பா. மச்சான் என் மாமனை மட்டும் எனக்கு ரெடி பண்ணி விட்டான்னு வச்சுக்கோ, காலையிலேயே 10 கேக்குறாங்க 10 பேரும். ஏய் காலையிலேயே விடிஞ்ச உடனே வாயா கழுவுறண்டி. வாய கழுவுறியா? ஆமா. தீய தின்னுட்டு வாய கழுவுறியா? ஏய் நீ கேட்ட பாரு, அந்த குவார்டர்னால உன் வாயா கழுவுற. ரைட் ரைட் ரைட். ஓ பிரேமதே யாரம்மா தாயாகி யாரம்மா நான் நிறைய தவசி போறேன் அம்மா மணி என்ன கட்ட மாமாதே வர வேண்டாம்
என்னை பெற்ற மாதாவே அந்த சூரவாரி நீ நடந்தால் சூரவாரி என்னை பெற்ற மாதாவே ஆனால் கேளுமே அதாவது எப்படி என்றால் நானோ வந்து அடியும் முடியும் காணாத என்னுடைய தாயாதியை ஜெயிக்குவதற்காக அடியும் முடியும் காணாத அருணாச்சல ஈஸ்வரத்திலே சென்று பசுபதி என்ற ஆசிரியத்தை பெற்று வந்து என்னுடைய தாயாதிகளை ஜெயிக்க வேண்டும் அதற்காக நான் தபசுக்கு போகிறேன் என்னை பெற்ற பிந்தி தாய் போல் இருக்கிறா என் தாங்கிய பால் கொடுத்த தாயாரை போல் இருக்கிறா அதனால் நான் தபசுக்கு தூர வழி நீ நடந்தால் உன் துடைகள் புண்ணாகணும் வழி நீ நடந்தால் கால்கள் புண்ணாகணும் தபசுக்கு சென்று வருகிறேன் வழிவிடமா தாயே எங்களை பார்த்த உடனே இவ்வளவு அழகா 16 வயசு இளவ பெண்ணா நாங்க வந்துக்கிறோம் அந்த தாத்தாவே பார்த்து சொல்லுபடுறாரு அப்படியாப்பட்ட பெண்ணுங்க நாங்க வந்துக்கிறோம் எங்களை பார்த்த உடனே முந்தியே தவம் இருந்து 300 நாள் சுமந்து மூச்சு முட்டை பெற்றெடுத்த தாயார் போல் நீங்க இருக்கிறீங்க நீங்க தூர வழி நடந்ததினால் துணைகள் புண்ணாக நோகும் பாத வழி நடந்ததினால் கால்கள் புண்ணாக நோகும் அப்படின்ற ஏயா எங்க காலு எங்க தொட எங்களுக்கு தானே நோது அப்படி தாய் என்று சொல்லாயே அந்த தாய்க்கானது தகுந்த முறை என்ன தெரியுமா தாயே மாதாவே என்று தாயே மகாதேவா அப்படி தாய் என்று சொன்னதினால் தகுந்த முறையாகுது மாதா என்று சொன்னதினால் எங்களுக்கு மாமன் முறையாகுது அது எப்படின்னு கேட்கிறாய் அது எப்படி எப்படி தகுந்த முறையாகுது எல்லாம் விளக்காம சொல்லு எப்படி என்றால் இவங்களுடைய அம்மா யாரு குந்தம்மா தாயார் என்ன வேணும் எங்களுக்கு அத்தை வேண்டும் சரியாம்மா அத்தையோட மகன் என்ன வேணும் மாமா தானே வேணும் கேட்டுக்கையா அந்த அம்மாவை என்ன சொல்றாங்க கேளு சொல்றாங்க ஒரு அத்தையோட பிள்ளையாகப்பட்டவர் மாமா தானே வேணும் ஒரு தாயிடத்திலே ஒரு பிள்ளையாகப்பட்டது என்ன சாப்பிடும் பின்ன தின்னும் ஏயா சின்ன வயசுல பிறந்த போதே சோத வயசு பால் சாப்பிடுற ஏயா தாயின்னு சொன்னல வா வாயா ஆயின் பால் பாக்கெட்ல வரும் அம்மா பால் ஜாக்கெட்ல வரும் அது உண்மைதான்டா உண்மைதான் சாப்பிடுறியா எப்படா இருக்கு அது
இன்று உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று என்னுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறேன். மரியாதையாக வெளியிடுங்க. ஏதோ பெண்ணு பெண்ணு என்று மரியாதை கொடுத்து தாய்மார்களுக்கு என்னுடைய தாய்கோள் இருக்கிறாயே என்பதற்காக மரியாதை கொடுத்திருக்கிறேன். சரியா? என்னுடைய நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறாய். விட்டேன் என்று உங்களுடைய நேரத்தை வீணாக்கிறேன் அப்படி என்கிறாய். எப்படி தெரியுமா? பேசினால் என்ன மாத்தி இந்த பெண்கள் மேல் உந்தனுக்கு மூணு பெண்ணாகப்பட்டவர்கள் இவ்வளவு அழகோடையோ ஆடம்பரத்தோடையோ இப்படி விசித்திரமாக வந்திருக்குன்னு எங்களை பார்த்து விட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போனா தான் என்ன? ஏயா மச்சான், நீ சொல்லியா? என் மாமா பேசாம போறாரு, நீ பேசுன்னு ஒரு வார்த்தை சொல்லியா? அது குடும்ப கட்டுப்பாடு கூட பண்ணட்டும். என்ன வாய்க்குமா சேர்த்து பண்ணாங்க? இல்ல அவரு வாய்க்குமா பண்ணாங்க? ஒரே ஒரு வார்த்தை, ஆசையோடும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் எங்களை பார்த்து விட்டு பெண்ணே பெண்ணே உன்னா லவா பண்ணுறேன் லவா பண்றியா சொல்லிட்டு போயா பாடி லவா பண்றத கொல்லா பண்ணு. டேய் பாத்தியா இவருக்கு கொடுப்ப லவா பண்ணாத கொக்கோ கோலா பண்ணுன்றாரு. டேய் அவரை நானி காதுல வைக்கிறியா? காதுல வைக்கிறது மூக்குல வச்சுக்கோ. இவன் என்ன சொன்னாலும் எடுக்க முடுக்கா பேசுறானே. எங்கேயா போற? இங்க ஊரு இல்ல பரவாயில்ல. அருணாச்சல ஈசனை நோக்கி தவம் செய்ய போகிறேன். அப்படியா? அறிந்தால் என்ன, அறியாமல் போனால் என்ன? எங்களுக்கு வழிவிடுங்க அப்படின்னு கேக்குறீங்க.
தெரியாத வந்துட்டோம். இப்ப வந்துட்டுமே பேசுனா என்ன பேசுனா குறைஞ்சா போயிடுவேன். இல்ல உன் அழகு குறைஞ்சிருமா? அதற்கு அதனாலே ஆகட்டும், நல்லதாச்சு. நாங்கள் அறியாமல் வந்து விட்டோம். அதனால உங்க வாயாலே சொல்லிடுங்க, நாங்க போகட்டுமா இல்ல உன் கூடவே இருக்கட்டுமா? அப்படியா? அக்கா, நீங்களே சொல்லுங்க. நல்லவர் கல்யாணம் சொல்லாமல் போவது நல்லவர் கடையாளம் சொல்லாமல் போவது. நானா உங்களை வர சொன்னேன், நானா உங்களை வாங்க இங்க பாரு. நானும் வந்து தாய் குலத்தை எல்லாம் மதிக்கிறவன். எப்படி இவங்க முகத்தெல்லாம் பார், மகாலட்சுமி போல எப்படி காட்சி அளிக்கிறாங்க. ஆமா, சரியா? நான் இவங்களுக்கு எல்லாம் பெண்களே என்று இழிவா பேசுறேன், இவங்களையும் நான் இழிவா பேசுற மாதிரி ஆயிடும். இப்போதான் அந்த அக்காவை உக்காந்து விட்டுறாங்க. அதனால நல்லவர் கடையாளம், நல்லவர் கடையாளம், நல்லவர் கடையாளம் சொல்லாமல் போவது. வழியாக உந்தனை நானா உங்களை வர சொன்னேன். ஓ, எப்படி என்றால் உங்களை நானா வர சொன்னேன். ஆமா, நீங்களா வந்தீர்கள். ஆமா. இது வரைக்கும் இங்க அமர்ந்திருக்க பெண்களுக்காகவே நான் மரியாதை கொடுத்திருந்தேன். ஆமா, இங்க அமர்ந்து இருக்கிறாங்க பாரு, என்னுடைய பாட்டிமார்கள், என்னுடைய அம்மாமார்கள், அக்காமார்கள், அவங்கள முகத்தெல்லாம் பார்த்து அவங்க முகம் போல் உங்களுக்கு இருக்கிறதே என்பதற்காக உங்களுக்கு மரியாதை கொண்டிருந்து மரியாதை கொடுத்தேன். இப்பொழுது நானும் உன்னை வர சொன்னேன். சரியா? மரியாதையாக ஓடிப்போம். ஓ, இப்போ நீ வந்ததுனாலே ஆமா, இங்க இருக்கிற பெண்களுக்கும் ஆமா, நாங்க வந்திருக்கிற மூவருக்கும் ஆமா, பெண்கள் குலத்திற்கே கேவலம் கேவலம் அப்படி என்று சொல்கிறாய். ஆமா மச்சான், அப்படி கேவலமா கூட இருக்கட்டும். ஆமா, நீ என்னதானே யாரு? என்ன கெட்ட வார்த்தை திட்டத்தும் நீதான், என்ன பாசத்தோட கெஞ்சுவதும் நீதான், கொஞ்சறதும் நீதான், எனக்கு கொடுக்கறதும் நீதான். உனக்கு ஏதாவது சூடு சுரணை இல்ல, மானம் இல்ல வெட்கம் இருந்தா தானே ஏதாவது இருந்தால் நான் சொல்லிய வார்த்தைக்கு நீ புறம் நீ போயிட்டு போயினே இருந்திருப்ப. அப்படியா? ஆமா மச்சான், ஏயா இங்க அமர்ந்திருக்கிறாங்க பாரு ஆண்கள் குலம், இவங்க யாராச்சும் சொல்லி இருந்தா அப்படியே நாக்க புடின்னு சாகர மாதிரி 4 வாரத்துல கேட்டு இருப்பேன். இந்த நாடத்தை விட்டு ஓடி இருப்பாங்க. சரி, ஏன் மச்சான் நீ தானே சொன்ன, என் மாமா நீ தானே சொன்ன. அப்படி இருந்தாலும் வழியாக வந்தீர்கள். எங்களுடைய பெண்கள் குலத்துக்கு ஈரவங்க வழியாக வந்தாதே